ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள வெயிட் லாஸுக்கு ஏற்ற நார்ச்சத்து நிறைய இருக்கிற செரிமானத்திற்கும் உதவக்கூடிய சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொள்ளு சுண்டல், கொள்ளு பருப்பு ரசம் தான் செய்ய போகிறோம். சுலபமாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு கொள்ளு எடுத்து நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சுருங்க. நம்ம அந்த தண்ணியை யூஸ் பண்ணி தான் கொள்ளை அவிக்க போகிறோம். இப்போ குக்கரில் சேர்த்துட்டு கொள்ளை அவிச்சிக்கலாம். ஒரு 8 விசில் கிட்ட வச்சாதான் நல்லா அவியும். அதனால் ஒரு 8 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். குக்கரில் விசில் வர்றதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு அரைச்சிக்கலாம். 2 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன், 4 பூண்டு எடுத்திருக்கேன், கொத்தமல்லி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு குறப்பாக அரைச்சிக்கிறணும். அப்புறம் ஒரு தக்காளியே சேர்த்து அதிலே ஒரு பல்ஸு போட்டு எடுத்துக்கிறேன். 1-2 அரைஞ்சா போதும் தக்காளி. இப்போ கொள்ளு அவிஞ்சிட்டான்னு பார்க்கலாம். கொள்ளு நல்லா அவிஞ்சிட்டு இப்போ அந்த தண்ணியை எடுத்து ரசத்துக்கு தேவையான புளியை ஊற வச்சுக்கலாம். அது சூடாக இருக்கிறதுனால ஈஸியாக புளி ஊறிடும். இப்போ அது ஊறிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம சுண்டலை தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டேன், கருவேப்பிலை சேர்த்து பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்குள்ளே 2 பூண்டையும் சேர்த்துக்கிடுதேன், 2 மிளகாய் வத்தலும் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் பொன்னிறமாக ஆறதன்னைக்கும் வதக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு லேசாக வதக்கணும். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வேக வச்ச சுண்டலை சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு லேசாக வதக்கணும். வதக்கிட்டு நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கிடணும். தேங்காய் பூ வேண்டான்னா இதோட ஸ்கிப் பண்ணிடுங்க, இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். தேங்காய் பூ சேர்த்த உடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நமக்கு கொள்ளு சுண்டல் ரெடி ஆகிட்டு. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாம். இப்போ புளி ஊறிட்டான்னு பார்ப்போம். புளி ஊறிட்டு இப்போ ரசத்துக்கு அரைச்சி வச்சதை நான் அந்த தண்ணியில் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் மிக்சியை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி வேணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், காயத்தூளும் சேர்த்துக்கிடுதேன். இப்போ எண்ணெய் காய வச்சுட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். ரசத்தை நம்ம தாளிச்சிடலாம். இப்போ ஒரு வரமிளகா சேர்த்துக்கிறேன். மிளகாய் வத்தல் பொரிஞ்ச உடனே நம்ம கரைச்சி வச்சதை அதில் சேர்த்துக்கிறணும். லேசாக நுர கெட்டி வந்தாலே போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எப்போதுமே ரசம் நுர கெட்ட வரைக்கும் தான் வைப்போம், ரொம்ப கொதிக்க வைக்க மாட்டோம். அதே மாதிரி தான் இந்த ரசமும் பண்ணணும். நம்ம கொள்ளு தண்ணியில் செய்கிறதுனால இது கொழுகொழுப்பாக தான் இருக்கும். நம்ம பருப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம். நார்மலாக ரசத்துக்கு 2 வத்தல் போடுவீங்கன்னா இது 4 வத்தல் போடணும். ஏன்னா கொள்ளு தண்ணியில் செய்கிறதுனால காரம் நல்லா இழுக்கும். அதனால் 4 வத்தல் போட்டு சேர்த்துக்கலாம். கொள்ளு ரசம் ரெடி ஆகிட்டு. இந்த 2 ஹெல்த்தியான ரெசிபியும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். பாய்.